கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீண்ட நாட்களுக்கு பிறகு வேர்ட்லி வெட்னஸ்டே நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நீதிமானின் வளர்ச்சி என்கிறதான வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் ஆசைப்படுகிறேன். ஒரு வேத வசனத்தை இந்த வேளையில உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது அதிகாரம் 12வது வசனம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நீதிமான் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற யாவரும் நீதிமான்கள் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய நீதி அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக பலியாகி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே அவர் நம்மை நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். நீதிமானின் வளர்ச்சி என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நீதிமான் பனையை போல செழித்து, இந்த வேளையில பனை மரத்தை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பனை மரமானது அது எந்த தோட்டத்திலும் வளர்க்க முடியாத ஒரு மரம். பனை மரத்தின் வேர் மிகுந்த ஆழத்தில இருக்கும். அது பூமியில் உள்ள தண்ணீரை உறிஞ்சித்தான் வளர முடியும். அப்படியாக கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய தண்ணீராகிய அபிஷேகத்தினால் அந்த நதியானது, அந்த பரிசுத்த நதியானது நமக்குள் வரும் பொழுது நாம் வளர்ச்சி அடைய முடியும், நீதியிலே வளர்ச்சி அடைய முடியும். நீதிமானை குறித்து நாம் வேதத்திலே அநேக வார்த்தைகளை வாசிக்க முடியும். நீதிமொழியின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய வாய் சுத்த வெள்ளி என்று சொல்லப்படுகிறது. பொய் பேசாதபடிக்கு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை சிந்திக்க கூடாதபடிக்கு நம்முடைய வாய் பரிசுத்தமான சுத்த வெள்ளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பனைமரத்தின் வேரானது காற்றடித்தாலும் மழை அடித்தாலும் அதை அசையாமல் நிற்கும். அதே போல நீதிமானுடைய வேர் அசையாது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் என்ன துன்பம் வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தருடைய ஆவியானவர் நீதிமானுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமானுடைய வார்த்தைகளிலே ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பனை மரத்தை போல செழிப்பான் என்றால் நீதிமான் உயர உயர கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டே போவான் என்பதுதான் அர்த்தம். பனைமரம் ஓங்கி நிற்கிறது போல, பனைமரம் நிலைத்திருக்கிறது போல, யாருடைய உதவியும் இல்லாமல் அது வளருகிறது போல நீதிமானும் மனுஷ உதவியினால் அல்ல, தேவனுடைய ஒத்தாசையினால் வளர முடியும். வேதத்திலே வாசிக்கிறோம், அநேகமாயிரம் துன்பம் வந்தாலும் அது என்னை அசையாது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று கூட நீதிமான் சொல்ல முடியும். நீதிமானுடைய வாழ்க்கை கர்த்தருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிமான்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பனையை போல
உயர்ந்து செழித்து வளரும் என்பதுதான் நீதிமானுடைய வளர்ச்சி. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் அவன் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமான் எந்த ஒத்தாசையும் இல்லாமல் பரத்திலிருந்து வருகிற தேவனுடைய ஒத்தாசையினால் செழித்து வளருகிறது போல என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பனைமரம் என்றால் பனைமரத்தின் இன்னொரு குணாதிசயம், ஒவ்வொரு பகுதியும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. பனைமரமானது வீடு கட்டுகிறதற்கு அந்த பனைமரத்தை அது ஒரு நல்ல ஒரு பலகையாக அதை வெட்டி வீடு கட்டுகிறார்கள். பனைமரத்தின் இலையும் வீடு கட்டுகிறதற்கு, வீட்டை மூடுகிறதற்கு அது பயனுள்ளதாய் காணப்படுகிறது. பனைமரத்திலே கனிகள் உண்டு. அதே போல நீதிமானுடைய ஒவ்வொரு வழிகளும் பிரயோஜனம் உள்ளதாய், மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதாய், உதவி செய்கிறதாய், மற்றவர்களுடைய நன்மையை விரும்புகிற குணாதிசயங்கள் நீதிமானுக்கு காணப்படுகிறது. நீதிமான் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். பனைமரம் எப்படி கனி கொடுக்கிறதோ அது போல நீதிமான்களும் கனி கொடுக்கிறவர்களாய், கர்த்தருக்குள் பிரயோஜனம் உள்ளவர்களாய், கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவியாய் நீதிமான்கள் என்று கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைக்கப்படுகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமான் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் கனி கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மழை இல்லாத காலம் என்று பனைமரம் மழையை நம்பி வாழுகிறதில்லை. அதனுடைய வேரானது பூமியிலே அதிகமான ஆழத்திலே அது இருக்கிறபடியினாலே அது மழையோ அல்லது மற்றவர்கள் தண்ணீர் ஊற்றுவார்கள் என்கிறதான ஒரு நிலைமையிலோ அது வளரவில்லை. அதே போல நீதிமான் கூட மழை இல்லாத காலங்களிலும், அதாவது யாருடைய ஒத்தாசையும் இல்லாவிட்டாலும் நீதிமான் கனி கொடுக்க முடியும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். அந்த ஆதார வசனத்தை நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மழை தாழ்ச்சியை குறித்து, மழையை குறித்து பனை மரத்துக்கு எப்படி கவலை இல்லையோ அதே போல நீதிமானும் கால்வாய் ஓரமாய் நடப்பட்டதும். கால்வாய் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய நதியோரம், பரிசுத்த நதியோரம் நாட்டப்பட்ட மரத்தை போல நீதிமான் காணப்படுகிறான். நீதிமானுடைய வேரானது பரிசுத்த ஆவியானுடைய கால்வாயின் ஓரத்திலே நடப்பட்டு அது தண்ணீரை உறிஞ்சி வளருகிறதாய் காணப்படுகிறது. உஷ்ணம் வந்தாலும், வறட்சி வந்தாலும், பயம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், அநேக ஆயிரம் துன்பங்கள் சூழ்ந்தாலும் பயப்படாமல், தப்பாமல் என்று சொல்லும் பொழுது பயப்படாமல் கனி கொடுக்கிறவனாய் நீதிமான் காணப்படுகிறான் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானை அசைக்கிறதற்கு அநேகர் மறைவான கன்னிகளை வைத்தாலும், சத்துருவானவன் மறைந்திருந்து கிரியை செய்தாலும் அவன் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பனை மரத்தின் வேர் எப்படி உறுதியாய் இருக்கிறதோ அது போல நீதிமானுடைய வேரானது கர்த்தருக்குள் அது உறுதியாய் நின்று அசையாமல் இருக்கும் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல,
நீதிமான் என்பவன் தன் மனதின் இச்சையின்படி செய்யாமல் கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தத்தை அறிந்து தேவ நாமம் மகிமைப்படுகிற வகையில நீதிமானுடைய ஒவ்வொரு செயல்களும் காணப்படும். நீதிமான் அநேகருக்கு உதவி செய்கிறவனாய் காணப்படுகிறான். நீதி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவதுதான் அதுவும் நீதி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி நாம் காணா ஒரு கல்யாணத்துல மரியாளிடத்துல சேவகர்கள் வந்து திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் போய் இயேசுவிடத்துல சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், தன்னுடைய தாயாக இருந்தாலும் உனக்கும் ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அதற்கு மரியாள் சொல்லுகிறார்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று. கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் செய்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்துக்கு செவி சாய்த்து நடக்கும் பொழுது உண்மையிலேயே நாம் பனை மரத்தை போல வளர முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். யார் கர்த்தருடைய நாமத்துல தங்கி சுகமாய் இருப்பார்கள் என்று சொன்னால் நீதிமான்கள், நீதியின்படி நடக்கிறவர்கள், உலகத்துக்கு விலகி ஜீவிக்கிறவர்கள், உலக ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் விலகி ஓடுகிறவர்கள் நீதிமான்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமம் அவர்களுக்கு பலத்த துருகம். பலத்த துருகம் என்றால் நல்ல ஒரு பாதுகாப்பு. கர்த்தருடைய நாமம் நீதிமான்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறது. அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தருக்குள் நீதிமான் ஓடி சுகமாய் தங்கி இருக்க முடியும். சுகமான வாழ்வை நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நாட்களிலே நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தினால் மாத்திரமே அது ஆகும். கர்த்தர் நானே மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் அநேக தெய்வங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் நமக்காக தன்னையே ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான தெய்வம் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரும் இதுவரையும் நீங்கள் இயேசுவை அறியாதிருப்பீர்களானால் கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார். கர்த்தரே உங்களுக்கு பலத்த துருகமாய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த செய்தியை பகிர்ந்து கொடுக்கும்படியாக அடிமைக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, வேத வசனத்தை நாங்கள் தியானித்தோம். நீதிமான் பனையை போல செழித்து, நீதிமானுக்கு பனையை போன்ற ஒரு செழிப்பான வாழ்க்கையும் நீதிமானுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் பயனுள்ளதாக கனி கொடுக்கிறதாக இருக்கும் என்பதை குறித்தும், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொன்னால் கேதுரு மரமானது மிகவும் உறுதி வாய்ந்தது. அப்படியாக நீதிமான் உறுதி வாய்ந்தவனாய் இருப்பான் என்பதை குறித்தும் நாங்கள் வேதத்திலே தியானித்தோம். இந்த வேலையில கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளரும்படியாக செழிப்பான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.